ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, கபடி இல்லாதவர்கள் இருதயங்கள் வஞ்சிக்கிறான். வாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். நிதானமாக பொறுமையாக முழுவதையும் கேளுங்கள். வாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினாலும் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தானியேல் 11:32. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ரோமர் 16:18. அதாவது இப்பொழுது இதற்கான உதாரணம் சொல்ல போனால், நயவசனிப்பினாலும் கள்ள மார்க்கத்தாராக்குவான். இச்சக பேச்சினாலும், அதாவது என்ன சொல்லுவாங்க, நீங்க ஆசீர்வதிப்பீங்க, நீங்க இதை செஞ்சீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவீங்க, அதை செஞ்சீங்கன்னா பெரிய ஆயிடுவீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இப்படி இச்சக பேச்சினால நீங்க இது பெரிய வீடு கட்டுவீங்க, பெரிய கார் வாங்குவீங்க, உங்க தொழில் பெருசா வளரும், அப்படி பல விதமான, அதாவது வேதத்தை சரியாக புரிந்து அறியாத மக்களிடத்தில் கபடி இல்லாத மக்கள், அதாவது கபடி இல்லாத மனிதர்கள் என்றால் எப்படி சொல்லலாம்? உதாரணத்துக்கு, ஒரு சின்ன குழந்தையை போல செயல்படுவார்கள். சூதுவாது இல்லாத குழந்தையை போல் செயல்படும் மக்களிடத்தில் நய வஞ்சனை, இச்சக பேச்சை பேசுகிறார்கள். தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் தன் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். கள்ள மார்க்கத்தான் ஆவான். இச்சக பேச்சினாலும் அதற்கேற்றபடி செய்கிறார்கள். நாம் இன்றைய காலகட்டத்தில் பரிசுத்த வேதாகமத்தை படித்து விழித்திருங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எந்த நய வஞ்சனை பேச்சுக்கும் நீங்கள் அகப்படாதபடி காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் மீண்டுமாக ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ. God bless you. Thank you for watching. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.